ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! நாம இப்போ முழுக்க முழுக்க குழந்தைகளுக்கு ஏற்ற மென்மையான, இனிமையான ஃபேண்டசி கலந்த கதையை பார்ப்போம். கதை தொடங்குவோமா? கதையின் தலைப்பு ஸ்ட்ராபெர்ரி ராஜகுமாரியும் மாயாஜால ராஜ்யமும். இந்த கதையின் ஒன்லைன்: மந்திர உலகம் மற்றும் ஸ்ட்ராபெர்ரி ராஜ்யம். இனிப்பு, ஒளி, அன்பால் இயங்கும் உலகம். வானில் பறக்கும் பழங்கள், பேசும் பூக்கள், இசை பாடும் காற்று, கோபம் வந்தால் மங்கும் மாயசக்தி. முக்கிய பாத்திரங்கள்: இளவரசி எலாரா, 17 வயது, மிகுந்த கருணை, தைரியம் இருப்பதை அவளே அறியவில்லை. ஸ்ட்ராபோ, பேசும் ஸ்ட்ராபெர்ரி, நகைச்சுவை, புத்திசாலி, கதையின் இதயம். மூத்த மரம் வேரோன், 1000 வருட ஞானம், உண்மையை நேரடியாக சொல்லாது. கடைசியாக நிழல் அரசன், கெட்டவனில்லை, காயமடைந்த மனம். இப்ப வாங்க கதைக்குள்ள போவோம். மாய உலகத்தின் வாசல். விழுந்த ஸ்ட்ராபெர்ரி. அந்த நாள் வானம் வழக்கத்தை விட சிவப்பாக இருந்தது. இளவரசி எலாரா அரண்மனை மாடியில் நின்று வானத்தை பார்த்து கொண்டிருந்தாள். அவளது கண்களில் ஆச்சரியமும் சிறு பயமும் கலந்திருந்தது. அப்போது பூம்! வானிலிருந்து ஒரு மாபெரும் ஸ்ட்ராபெர்ரி மெதுவாக இறங்கத் தொடங்கியது. அது விழுந்த இடமெங்கும் ஒளி பரவியது. இது என்ன மாயம்? எலாரா மெதுவாக சொன்னாள். அந்த ஸ்ட்ராபெர்ரி தரையை தொடுந்ததும் ஒரு சிறிய குரல் கேட்டது. ஐயோ, இவ்வளவு உயரத்திலிருந்து விழுந்தால் யாருக்குமே தலை சுத்தும். எலாரா அதிர்ந்தாள். ஸ்ட்ராபெர்ரி பேசுதா? அந்த கணத்தில் மாய உலகத்தின் கதவு திறந்தது. பேசும் பழமும் பழைய தீர்க்க தரிசனமும். ஸ்ட்ராபெர்ரி தன்னை சுழற்றி பார்த்தது. நான் ஸ்ட்ராபோ. நீங்கதான் அந்த ராஜகுமாரியா? எலாரா மெதுவாக தலையசைத்தாள். அப்போ நேரம் வந்துடுச்சு, ஸ்ட்ராபோ சொன்னது. எதுக்கான நேரம்? எலாரா கேட்டாள். ஸ்ட்ராபோ ஆழ்ந்த மூச்சு விட்டது. மாய உலகத்தை காப்பாற்ற அன்பு கொண்ட ஒருவரின் பயணம் தொடங்கணும். அந்த வார்த்தைகளுடன் அரண்மனை சுவர்கள் மெதுவாக ஒளியில் கரைந்தன. இழந்த சக்தியும் மறைந்த ரகசியமும். மங்கும் மாய ஒளி. ஸ்ட்ராபெர்ரி ராஜ்யத்தில் அந்த காலை வழக்கம் போல் இனிமையாக இல்லை. பூக்கள் மெதுவாக நிறமிழந்தன. வானில் பறந்த பழங்கள் தரையில் விழுந்தன. இசை பாடும் காற்று இன்று மௌனமாக இருந்தது. எலாரா அரண்மனை தோட்டத்தில் நின்றாள். இங்க ஏதோ சரியில்ல. அவளது குரல் கவலையுடன் ஒலித்தது. ஸ்ட்ராபோ தரையில் உட்கார்ந்து ஒரு பழைய கல்லை தட்டினான். மாயம் குறைய ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்கு ஒரு காரணம் இருக்காம இருக்காது. அந்த நேரத்தில் தொலைவிலிருந்து ஒரு முதிய குரல் கேட்டது. காரணம் இருக்கிறது, ஆனால் பதில் எளிதல்ல. பேசும் மரம் வேரோன். அவர்கள் முன்னால் ஒரு மாபெரும் மரம் இருந்தது. அதன் கிளைகள் வானத்தை தொட்டன. வேர் மண் கீழே மறைந்த ரகசியங்களை காத்தது. நான் வேரோன். மரம் மெதுவாக சொன்னது. இந்த உலகம் உருவான நாளிலிருந்து நான் இங்கிருக்கிறேன். எலாரா மரத்தின் அருகில் சென்றாள். மாயசக்தி ஏன் குறையுது? அவள் கேட்டாள். வேரோன் சிறிது நேரம் மௌனம் காத்தது. மாயம் கோபத்தால் அல்ல. அன்பு மறந்துட்டாங்களா யார்? வேரோன் கிளைகள் சற்று அசைந்தன. ஒருவன் இருக்கிறான். அவனை எல்லோரும் வில்லன் என்று நினைக்கிறார்கள். மறைந்த நூலகம். வேரோன் அவர்களை ஒரு மறைந்த பாதைக்கு வழிநடத்தியது. அந்த பாதை ஒளிரும் கற்களால் ஆனது. ஒவ்வொரு அடியிலும் நினைவுகள் தோன்றின. அங்கே ஒரு மறைந்த நூலகம். புத்தகங்கள் காற்றில் மிதந்தன. சில புத்தகங்கள் தானே பக்கங்களை திருப்பின. எலாரா ஒரு பழைய நூலை திறந்தாள். அதில் எழுதப்பட்டிருந்தது: மாய உலகத்தின் சக்தி ஒரே இதயத்தில் இல்லை, அது ஒற்றுமையில் உள்ளது. அடுத்த பக்கத்தில் ஒரு நிழல் உருவம் வரையப்பட்டிருந்தது. இது யார்? எலாரா கேட்டாள். வேரோன் மெதுவாக சொன்னது: நிழல் அரசன்,
நிழல் அரசனின் உண்மை. அவன் கெட்டவனில்லை, வேரோன் தொடர்ந்தது. அவன் ஒரு காலத்தில் இந்த உலகின் பாதுகாவலன். ஸ்ட்ராபோ அதிர்ச்சியடைந்தான். அப்போ ஏன் அவன் இருண்ட நிழலா மாறினான்? வேரோன் ஆழ்ந்த மூச்சு விட்டது. அவன் நம்பிக்கை உடைந்தது. அவன் குரல் கேட்கப்படவில்லை. எலாராவின் கண்கள் நனைந்தன. அப்படின்னா அவனை திரும்ப கொண்டு வர முடியுமா? மரம் மெதுவாக குலுங்கியது. முடியும், ஆனால் அதற்கு தைரியமல்ல, புரிதல் வேண்டும். புதிய நட்பு. நூலகத்திலிருந்து வெளியே வந்ததும் அவர்கள் ஒருவரை சந்தித்தார்கள். ஒரு சிறிய பெண். அவளது கைகளில் ஒளிரும் மணிக்கள். நான் லூமி. அவள் சிரித்தாள். நான் ஒளியை சேகரிப்பேன். லூமி எலாராவை பார்த்து சொன்னாள். நீங்க வந்ததாலதான் இங்க ஒளி இன்னும் முழுசா போகவில்லை. எலாரா சிரித்தாள். அந்த சிரிப்புடன் மாய உலகம் சிறிது நேரம் மீண்டும் ஒளிர்ந்தது. அமைதிக்கு முன் புயல். அந்த இரவு வானில் கருமேகங்கள் திரண்டன. தொலைவில் ஒரு நிழல் நகர்ந்தது. நிழலரசன் மெதுவாக சொன்னான். அவள் வந்துவிட்டாள். ஆனால் உண்மை தாங்குவாளா? எலாரா தூக்கத்தில் இருந்தபோதும் அவளது இதயம் மாய உலகத்துடன் துடித்தது. பயணம் இப்போதுதான் உண்மையிலேயே தொடங்கியது. இருண்ட மேகங்கள். நிழல் நகரம். அந்த காலை வானம் முழுவதும் சாம்பல் நிறமாக இருந்தது. ஸ்ட்ராபெரி ஈராட்சியத்தின் எல்லையை தாண்டி ஒரு நகரம் தெரிந்தது. அங்கே பூக்கள் இல்லை, இசையில்லை, ஒளி இல்லை. இதுதான் நிழல் நகரம், லூமி மெதுவாக சொன்னாள். ஸ்ட்ராபோ குரல் தாழ்த்தினான். இங்க சிரிச்சா கூட நிழல்கள் அதை திருப்பி பார்க்கும் போல இருக்கு. எலாரா ஆழ்ந்த மூச்சு விட்டாள். நாம் பயப்பட வரல, புரிஞ்சுக்க வர்றோம். அந்த வார்த்தைகள் நகரத்தின் கதவுகளை திறந்தன. முதல் சந்திப்பு. நகரின் நடுவில் ஒரு உயர்ந்த மாடம். அதன் மேல் ஒரு நிழல் உருவம். அவன் முகம் தெளிவாக இல்லை, ஆனால் அவன் குரல் தெளிவாக இருந்தது. திரும்பி போங்க, இந்த உலகம் உங்களுக்கு இல்லை. எலாரா முன்னே நடந்தாள். நாங்கள் சந்தைக்காக வரலை, அவள் சொன்னாள். நீங்க ஏன் இங்க தனிமையா இருக்கிறீங்கன்னு புரிஞ்சிக்க வந்தோம். நிழலரசன் சிரித்தான். அந்த சிரிப்பில் வலி இருந்தது. புரிதலா? அந்த வார்த்தையை இந்த உலகம் என்கிட்ட இருந்து பறிச்சது. உடைந்த நம்பிக்கை. நிழலரசன் தன் கதையைச் சொன்னான். ஒரு காலத்தில் அவன் மாய உலகத்தின் பாதுகாவலன். ஆனால் அவன் எச்சரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டன. அவன் தீர்மானங்கள் கேலியாக்கப்பட்டன. நான் கோபப்படலை, அவன் சொன்னான். நான் மௌனமா மாறினேன். அந்த மௌனம்தான் நிழலாக மாறியது. எலாராவின் கண்களில் கண்ணீர். எங்களை யாரும் கேட்கலைன்னு அதற்காக இந்த உலகம் முழுசும் தண்டனை பெறணுமா? நிழலரசன் மெதுவாக பார்த்தான். நான் தண்டிக்கலை, நான் விலகினேன். மாயத்தின் வீழ்ச்சி. அந்த நேரம் வானமுடைந்தது போல ஒளி. ஸ்ட்ராபெரி ஈராட்சியத்தில் மாய ஒளி முற்றிலும் மங்கியது. லூமி அலறினாள். ஒளி போயிடுச்சு. ஸ்ட்ராபோ குரல் நடுங்கியது. இப்போ சண்டை இல்லாம வேற வழி இல்லையா? எலாரா கண்களை மூடினாள். அவள் தலையில் வெரோனின் குரல் கேட்டது. மாயம் ஒற்றுமையில் உள்ளது. எலாரா கண்களை திறந்தாள். தைரியமான தீர்மானம். எலாரா தன் கிரீடத்தை கழற்றினாள். அதை மெதுவாக நிழல் அரசன் முன் வைத்தாள். நீங்க பாதுகாவலராயிருந்த காலத்து மரியாதையை நான் திருப்பித் தர்றேன், அவள் சொன்னாள். இந்த உலகம் உங்களை இழந்ததுக்காக வருத்தப்படுது. நிழல் அரசன் அதிர்ந்தான். நீ பயப்படலையா? எலாரா சிரித்தாள். பயம் இருக்கு, ஆனா அன்பு அதைவிட பெருசு. அந்த நொடி ஒரு சிறிய ஒளி நிழலின் உள்ளே தோன்றியது. நம்பிக்கையின் விதை. நிழல் அரசன் முழுமையாக மாறவில்லை, ஆனால் அவன் குரல் மாறியது. ஒரு வாய்ப்பு? நான் இன்னொரு வாய்ப்பு வேண்டும்னு கேட்டால்? எலாரா தலையசைத்தாள். இந்த உலகம் இரண்டாவது வாய்ப்புகளால்தான் உயிரோடு இருக்கு. வானில் மேகங்கள் சற்று விலகின. ஒரு நட்சத்திரம் தெரிந்தது. மாற்றத்தின் முனை. நிழல் அரசன் திரும்பி சொன்னான். மாயத்தை முழுசா திருப்ப ஒரு கடைசி சோதனை இருக்கு. அது என்ன? எலாரா கேட்டாள். அவன் பதில் சொன்னான். மனித உலகமும் மாய உலகமும் ஒன்றாக நிற்கணும். தொலைவில் ஒரு புதிய கதவு திறந்தது. ஒற்றுமையின் வெற்றி. இரு உலகங்களின் கதவு.
நிழலரசன் சுட்டிக்காட்டிய அந்த கதவு வானுக்கும் தரைக்கும் நடுவே மிதந்தது. அது மனித உலகத்துக்கும் மாய உலகத்துக்கும் இடையிலான பழமையான கதவு. கதவின் மேல் பொறிக்கப்பட்டிருந்த வார்த்தைகள், அன்பால் திறக்கும், பயத்தால் மூடும். ஸ்ட்ராபோ தன் சிறிய கைகளை கட்டிக்கொண்டு சொன்னான், இதெல்லாம் சரி, ஆனா மனித உலகத்துல எல்லாரும் நல்லவங்களா இருப்பாங்களா? லூமி சிரித்தான், எல்லாரும் நல்லவங்க இல்ல, ஆனா நல்லது இருக்கிறதால தான் உலகம் இன்னும் சுழலுது. எலாரா கதவின் அருகே நின்றாள். அந்த கதவு அவளது இதயத் துடிப்பை உணர்ந்தது போல மெதுவாக ஒளிர்ந்தது. மனித உலகின் சிறு அதிசயம். கதவு திறந்ததும் ஒரு சாதாரண மனித உலகம். பள்ளிக்குச் செல்லும் குழந்தைகள், வேலையில் மூழ்கிய பெரியவர்கள், வியாபாரிகள், பூவிற்கும் பாட்டி. இது மாயமில்லாத உலகம்தானே? ஸ்ட்ராபோ நெகிழ்ந்து கேட்டான். அந்த நேரம் ஒரு சிறுவன் தன் பிஸ்கிட்டை தெருவிலிருந்த நாய்க்கு கொடுத்தான். ஒரு பெண் தெரியாத ஒருவருக்கு வழிகாட்டினாள். ஒரு அம்மா களைத்த மகளை கட்டியணைத்தாள். நிழலரசன் மெதுவாக சொன்னான், இதுதான் மனித உலகின் மாயம். எலாராவின் கண்களில் கண்ணீர். சிறிய அன்புகள்தான் பெரிய உலகங்களை காப்பாற்றுது. கடைசி சோதனை. அந்த நேரம் வானம் மீண்டும் இருண்டது. மாய உலகத்தின் சக்தி முழுவதும் முடங்கப் போகும் தருணம். வெரோனின் குரல் வானில் ஒலித்தது. ஒற்றுமையை நிரூபிக்க ஒவ்வொருவரும் தங்களிடம் உள்ள சிறந்ததை தியாகம் செய்ய வேண்டும். ஸ்ட்ராபோ திடீரக சொன்னான், அப்போ நான் என் ஜோக்குகளை சில நேரம் அமைதியா வச்சுக்கிறேன். எல்லாரும் சிரித்தார்கள். ஈவன் நிழலரசன். லூமி தன் ஒளி மணிக்கல்லை கொடுத்தாள். இது என் அடையாளம். நிழலரசன் தன் நிழலை விட்டு ஒளியை ஏற்றுக்கொண்டான். நான் மீண்டும் பாதுகாவலனா நிக்கிறேன். எலாரா தன் பயத்தை விட்டாள். அந்த நொடி மாய உலகம் முழுவதும் ஒளிவெடித்தது. மாய உலகத்தின் மறுபிறப்பு. பூக்கள் மீண்டும் மலர்ந்தன. பழங்கள் மீண்டும் பறந்தன. காற்று மீண்டும் இசை பாடியது. ஸ்ட்ராபெரி ராஜ்யம் முன்பை விட அழகானது. ஸ்ட்ராபோ குதித்தான். நான் சொன்னேன்ல, அன்பு இருந்தா எல்லாமே இனிப்பா இருக்கும். நிழலரசன் இப்போது ஒளிக்காவலன் ஆனான். அவன் எலாராவை வணங்கினான். நீ என்ன மாத்தல, நீ என்னை நினைவூட்டினாய். விடை பெறும் நேரம். கதவு மெதுவாக மூடத் தொடங்கியது. எலாரா நின்றாள். நான் திரும்ப வருவேனா? வேரோன் சொன்னது. மாயம் வெளியில் இல்லை, அது இதயத்தில் இருக்கும்போது நீ எப்போதும் இங்கேதான். ஸ்ட்ராபோ கண்ணீர் துடைத்தான். நீங்க இல்லாம இந்த உலகம் கொஞ்சம் கம்மியா சிரிக்கும். எலாரா சிரித்தாள். நீங்க இருக்கும்போது எங்கேயும் சிரிப்பு குறையாது. ராஜகுமாரி அல்ல, காவலர். மனித உலகில் எலாரா இப்போது மக்களுக்கு உதவும் ஒருவராக வளர்ந்தாள். அவள் அறிந்திருந்தாள், மாய உலகம் ஒரு இடம் அல்ல, அது ஒரு நிலை. ஒரு குழந்தை அன்புடன் நடக்கும்போது மாயம் உருவாகிறது. ஒருவர் மன்னிக்கும்போது மாயம் பெருகுகிறது. ஹாப்பி எண்டிங். வானில் எங்கோ ஒரு ஸ்ட்ராபெரி உலர்ந்தது. ஒரு சிறிய குரல் சொன்னது, கதை முடிஞ்சது, ஆனா மாயம் இல்ல. கதையின் நீதி. மாயம் சக்தியில் இல்லை, அன்பில் இருக்கிறது. வில்லன்களும் உடைந்த இதயங்கள்தான். ஒற்றுமை இருந்தால் எந்த உலகமும் காப்பாற்றப்படும். சிறிய நல்ல செயல்கள் பெரிய மாற்றங்களை உருவாக்கும்.